என்னடா கொசு இது? இந்த மயக்கத்தில் எப்படி பறக்கிற நீ? கரண்ட் வர போயிடுச்சா? வந்துடுவாங்களே. இருங்கடி, உங்களுக்கு காடுகள்லேருந்து இறக்கியிருக்கேன், கொண்டு வந்து முடிக்கிறேன் பாருங்க. இருங்கடா, சேரத்துக்கு போட்டு வந்து ஃப்ரீயாக அடிக்கிறேன். அடிக்க மாட்டேது. ஒருத்தர் இருக்கான். என்னடா இப்படி இருக்கானுங்க? வா வா வா, இது பரவாயில்ல. சார்ஜ் போட மாட்டேனே. கரண்ட் வரல. வாழ்றீங்களா? வாழ்றீங்க. இருங்க பாய். நான் 2 சுருளை பத்தி கொண்டா. சுள்ளு பத்தியா தம்பி? நான் கொசு தொலை அதிகமாயிருச்சா? ஆமாண்ணா. தம்பி சுள்ளு பத்தி இல்ல, இப்ப நல்லா இருக்கும் பத்தி, புதுசா வந்தது. ஏன்னா அவ்வளவு பெரிய பத்திக்கே அது ஒன்றும் போக மாட்டேங்குது. இப்படிலாம் என்னன்னா அது இது இம்போர்ட்டர், உனக்கு தெரியுமா? நான் இப்ப புதுசா இறக்குன கடையில கொசு அதிகமாச்சுன்னு சொல்றதுக்காகவே இதை நீ போடு, கொசுவே வராது. அப்படி வரணும், நான் வந்து உங்க காசு தந்துடுறேன், ஓகேவா? ஓ, ரீஃபண்ட் பாலிசில வச்சிருக்கீங்க. ரீஃபண்ட் இருக்கு. ஓகேண்ணா, சரிண்ணா. இந்த எத்தனை வேணும்? புண்ணா ஒரு 5 பாக்கெட் புண்ணா. 5ஆ? ஏன் 10 வாங்கிக்கலாம்ல? இல்லைண்ணா 5 புண்ணா அப்புறம் வாங்கிக்கிறேன். நான் 30 ரூபா வச்சுட்டு போயிடு. மொத்தமா முடிச்சுடுறேன். கோழி முடிஞ்சு. சாவலை அதுங்க. ஏடா ஃபயர் கேப் மாதிரி ஆடிட்டு இருக்குதுங்க. இது இம்போர்ட்டர், உனக்கு தெரியுமா? நான் இப்ப புதுசா இறக்குன கடையில கொசு அதிகமாச்சுன்னு சொல்றதுக்காகவே இதை நீ போடு, கொசுவே வராது. மொத்தம் என் பேச்சை கேட்டு 5 பாக்கெட் வரை வாங்கிட்டேனே. சுட்டாங்க. பாத்தியா, அவன் வேலை என்கிட்ட காமிச்சிட்ட பாத்தியா நீ? ஏன்னா என்ன குமாரு? நான் கொசுவும் போல ஒண்ணுமே போல. இம்போர்ட்டடே? இம்போர்ட்டடு. எனக்கு இதெல்லாம் வேணாம், நீ புடி, எனக்கு ரீஃபண்ட் பண்ணு. நீ ரீஃபண்ட் இருக்கு, நீ ரீஃபண்ட் பண்ணு. ரீஃபண்ட்? ஐய குமாரி, என்ன நீ வைய உள்ள வை. உங்க என்ன இப்ப கொசு போன அப்படித்தானே? இந்தா, அது 5 30 ரூபா, இது 1 30 ரூபா. நல்லா வீரியமா இருக்கும். இதை எடுத்து யூஸ் பண்ணு. கொசு போனா என்ன வந்து கேளு. ஆளை விட்றா. குமாரு அண்ணப்பா போயாயோ, கடையில இருக்கலாம், நீயே தின்றுவிய. சார் எப்படி சொன்னீங்க? லெஃப்ட்ல இருந்து ரைட்டும், ரைட்ல இருந்து லெஃப்ட்டும் போற மாதிரி எனக்கு. சார் பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, எனக்கு அப்படி. சார் வம்சலாம். மாப்பிள்ளை ஏதோ தேடிட்டு இருக்கான். சாவி மோதத்துக்கு தப்பேன். சார் 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 வம்சலாம், அப்புறம் கூப்பிட்டுங்களா? ஒரு எமர்ஜென்சி. ஓகே 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 ஓகே. ஆமா, என்ன அப்பலேருந்து பார்த்துட்டு என்ன மோதிரம் ஏதாவது தொலைச்சிட்டு? என்ன இல்ல மோதிரம்லாம் இல்ல, ஒரு அபூர்வமான கொசு. அபூர்வமான கொசு? ஆமா, கூடு கடிச்சது. ரொம்ப எல்லாம் கடிக்க உள்ளது, தட்டி விட்டேன், அதான் அடிச்சிட்டேன். முடிச்ச பிறகுமே ஒரு 2 நிமிஷமா ஒரே இச்சிங்கா இருக்கு. இச்சிங்னா அதுவே அரிப்படுத்திட்டே இருக்கு. சொல்லு. அதுதான் அந்த கொசு என்னன்னு கண்டுபிடிக்கிறது. கடிச்சா முடிச்சோடனே போயிருக்கணும்ல, கடிச்சு முடிச்ச பிறகு எப்படி 2 நிமிஷம் முடியும் அரிப்படுவாங்க. போடா தருக்கு. மாப்பிள்ள என்ன பரவாயில்லையா? காய்ச்சலுக்கு அடிக்குதா ஏதாவது? இல்ல நல்லா இருக்கேன். அவ்வளவு அக்கறை மேல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தற்குறி பயல நேத்து கடிச்சதுன்னு சொன்னில்ல? ஆமா, எனக்கும் கடிச்சிச்சுடா மாப்பிள்ள. எங்க கண்டுபிடிச்சி, அதாவது எங்க கண்டுபிடிச்ச அந்த கொசுவை சொல்றா மாப்பிள்ள. போடா தற்கு.
என்னடா ஒரு மாதிரி இருக்கா? இல்லைம்மா, லிக்யூடு சாலிடு வேப்பர் எல்லாம் போட்டோம்மா, போக மாட்டேங்குதுமா. என்னது கொசு தான், வேற என்ன. இவ்வளோ பண்ணியே இந்த அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? ஏம்மா? மேகலா இருக்க பத்தியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்க வீட்டில் வேப்ப மரம் இருக்கு, ஒரு 4 குச்சி இதை உடச்சிட்டு வா. 4 குச்சி. 4 குச்சி. புகையெல்லாம் போயிடுச்சு. இந்த கண் எரிச்சல் மட்டும் ஏன் அம்மா பேச்சு கேட்டு போட்டதுக்கு கொசு.